பாக்க வச்சுட்டீங்க அதரா மௌத்தால போகுது. சும்மா கண்ணு வைக்காதீங்க. டேய் சீக்கிரம் தின்னுட்டு வாடா. ஆனா இப்பதான் சாம்பார்ல இருக்கு, இந்த மோர் இருக்கு, ரசம் இருக்கு, ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு. மகனே இன்னைக்கு தீந்த ரசையா என்ன 50 ரூபா பணம் இருந்தா கொடுத்துட்டு போய்யா. எதுக்கு? நம்ம ஊரு கொட்டகையில பாரதி ராசாவோட முதல் மரியாதை படம் நடக்குதா. சிவாஜி கணேசன் படம்னா உங்க சித்தப்பு கூசுருன்னு உனக்கு தெரியுமில்ல. ஏன் இப்படி சினிமா அலையிறீங்க? உங்களால மாசம் 300 ரூபாய் செலவாகுது. அம்மா என்ன படம்னு சொன்ன? முதல் மரியாதை. முதல் மரியாதையா? சரி சரி போயிட்டு வா. ஏஜென்டமா வேட்டைக்கு போன சித்தப்பு எங்க காணா? வந்துகிட்டே இருப்பாரு. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. நான் வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உட்கார்ந்த, இன்னுமாடா சாப்பிட்டு இருக்கேன்? இப்பதானே குழம்புல இருக்கேன், இன்னும் ரசம் இருக்கு, மோர் இருக்கு. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்டுருவேன். சிகப்பி, இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. கழுது குட்டி தலையா, என்னடா பாக்குற? இல்ல இது சுட்ட குருவியா சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா. சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான். தள்ளிலன்றா, இத நீ உசுரோட தின்னால் தின்னு விடுவேன். என்னமோ பெருசா புளி அடிச்சது மாதிரியா பேசுறீங்க? உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்கும் போது சொல்லுங்க. நீங்க சுட்டாத பழம் ஹோத்த வைக்க மாட்டேன். ஊசி போடுடா. டேய் ஊசி போடுடா. டேய் ஊசி போடுடா. ஒண்ணா போடுங்க. இல்ல வலிக்காம போடுறமா. கொஞ்சம் சொன்னா கேளுமா. என்ன போட்ட உடனே விழுந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட். வேண்டாம் புலி போய் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருப்பேன். நான் செத்து போய்டுவேன். அப்பா என்னது ஊசிய காணா? சக்சஸ். என்னது மூச்சை காணா? ஊசிய போட்டுக்கடா. ஊசி போட்டு பழக்க அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் ராசாவுக்காக. எங்க அத நான் பாக்குறேன், கண்ண மூடு அத நான் காட்டுறேன். பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. நீதானா அந்த குயில், ஏன் வீட்டு சொந்த மயில். ஆத்தாடி அடியாத்தாடி. அடுத்தடி ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறா. ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி. யார் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன்? பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன். நினைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா? நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல. சித்தப்பு, எனக்கு நேத்து பையன் கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு தெரு தெருவா அலைகிறான். நான் என்னடா வருஷம் பூரா ஃபைல தூக்கிட்டு வீடு விட அலைகிறேன். கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு? கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானே, அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது. அவங்க 2 பேரையும் காலகாலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல? அட எனக்கு கல்யாணம் வேணாங்க. அட என்னாலே பண்ணிக்க முடியாது. அட நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பேத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம்? அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம்? வயசுதான் ஆச்சு, அறிவே இல்ல. செகப்பி பய சென்டிமெண்டா அந்த இடத்தை டச் பண்ணிட்டாண்டியோ. என்ன சித்தப்பு? என்னடா சித்தப்பு போத்தப்பு? இல்ல கல்யாணம் பேசுனாங்க. யார் கல்யாணம்? நம்ம ராசையாவுக்கு தான். என்னடா இலையங்கைமா அலையிற? வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போனேன், நீங்க இங்க வந்ததாக சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியே 4 தெருவுக்கு போ, இலை நிறைய சோறு விடும். என்னன்னு அவ்வளவு காலம் நினைச்சீங்களா? புளி பறிச்சாலும் புள்ள திங்க தெரியுமில. ஏய், புலிக்கு பசிக்கும் போது அது கிட்ட போயிருக்கியா? இல்ல. போயிருந்தா மகனே தெரியும். புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிறது எங்களுக்கும் தெரியும். இவ்வளவு தத்துவம் பேசுறியே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்காடா? இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா? சரி சித்தப்பு, இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன். அது என்னது இலையாது? கொண்டாங்க. அடேங்க அப்பா, இங்க வா. என்ன 4 அடி 2 அங்குலம் ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கியிருக்க? இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா? 2 தான். 2க்கு இதுலயே போயிடுவா? அடிங்க. எடுத்து பேச. எடுத்து பேச. நான் அப்பவே சொன்னேன், கல்யாண வீட்டுல ஓசி சாப்பாடு கிடைக்குது, அதிகமா சாப்பிடாதான்னு. கேட்டியோ?
வயித்த கலக்கிடுச்சு. உன்னோட சேர்ந்து நானும் கெட்டேன். அப்பா, இதோட 3 முறை ஆயிடுச்சு. கலகலன்னு வெளியே போறது வகுத்துக்கு நல்லதுன்னு புழு பூச்சிலாம் செத்து போகும். பேசாம இருங்க. என்னண்ணே பேச்சு முச்சே இல்ல, முடிச்சிட்டீங்களா? முடிச்சுட்டேன்டா. சீக்கிரம் வந்து தொலைடா. நீ அந்த சக்கரத்துல காத்த பிடிங்க விடு. என்னண்ணே முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன், சத்தம் கேக்குது. ஐயோ அம்மா, என்ன புசு புசுன்னு சத்தம் கேக்கு? பாம்பு கம்பு படம் தின்னிக்குதான்னு பாருங்க. பாம்பு மட்டும் இல்லடா, நீ வர்றதுக்குள்ள பாமே வெடிக்க போகுது. ஏய், என் பாட்டு காணும். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். நம்ம ஊர்ல வரவ குரங்கு தொலை அதிகமாயிடுச்சு. டேய் புலிபாண்டி, என் பேண்ட் அந்த பக்கம் இருக்கான்னு தேடி பாடுறா. ட்ரை பண்றேன். நம்ம பேண்ட் அங்க இருக்கு. அப்பா நல்ல வேலை, பேண்ட் கிட்ட கிழிக்காம குரங்கு பேண்ட் விட்டுட்டு போயிடுச்சு. ஐயோ கம்பளி பூச்சி. ஏய், எல்லாம் ஓ வேலைதானா? ஓ, 1000 வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்புன்னு கேட்டிருக்கேடா. என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா? ஐயோ சித்தப்பு சித்தப்பு. ஏண்டா, உனக்கு என்ன திமிர் இருந்தா இந்த இடத்துல வந்து சாப்பிட்டீங்களான்னு கேப் பண்ணி கேப்பியா? சித்தப்பு ஏன் அடிக்கிறீங்க? நான் நடுவுல அடிக்காதீங்க. எதுக்கு பாட்டி ஒரு அடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்களும் இந்த நியாயத்தை கேளுங்க. இவர்தான் எங்க பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க சொன்னாரு. கேட்டேன் தப்பா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டது தப்பு இல்லைங்க. அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாங்களா? நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க. கக்கூஸ் கூட இருந்து வர்றவனை பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம்? நான் என்னமோ ஆரியபவன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்ப விட்டு வர மாதிரி கேக்குறானே, என்ன திமிரு இருக்கணும்? சித்தப்பு என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அடிக்கிறீங்க, கேட்காட்டாலும் அடிக்கிறீங்க. நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு நிறைய நிறைய குடுக்குறேன். சித்தப்பு, கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு. சினிமா அலைஞ்சிட்டு இருந்தா கல்யாணம் எல்லாம் யார் பாத்துக்கிறது? சும்மா இருப்பா, கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்குல்ல. இந்த படத்தை ஒரே நாள்ல தூக்கிடுவான். நான் பட்டாளத்துல பார்த்து ஹிந்தி படம், இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ஆஹா, என்ன பாட்டு, என்ன மியூசிக். ஓ கையா ஓ கையா ஓ மஞ்சி ஓ நெஞ்சி ஓ கையா ஓ கையா ஓ கையா. ஏட்டையா எங்கய்யா? சித்தப்பு, சைக்கிள்ல லைட் இல்ல, இதுல டபுள்ஸ் வேற, இறங்கி நடந்து வாங்க. ஆட சும்மா இருப்பா, தெருப்புறதா லைட் இருந்தா நம்ம சைக்கிள் வேற வச்சுக்கணுமா என்ன? அவர் இருக்கிற வரைக்கும் அடுத்த மூக்குல ஏறிக்கலாம். இறங்க. இந்நேரத்துல போய் யார் மூக்குல பண்ண ஏறது? இறங்குங்க. ஆட என்னங்கப்பா, ராத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு சைக்கிள் நிப்பாட்டியா? என்னையா சைக்கிள் லைட் இல்லாம வர்ற? என்னையா சிரிக்கிற? நானாவது சைக்கிள்ல லைட் இல்லாம வரேன், பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாம வர்றான். சைக்கிள் இல்லாம வரானா? ஆமா. நீ போ, அவன் நான் பாத்துக்கிறேன். ஓ கையா ஓ கையா வாங்கய்யா ஏட்டையா. ஐயா, அவனா சைக்கிள்ல லைட் இல்லாம போறான், நீ சைக்கிளே இல்லாம பாட்டு வேலை பாடுறியா? இது எவ்வளவு பெரிய தப்பு. தப்புதான். உங்களுக்கு தெரிஞ்ச லா படி பார்த்தா கூடி சீக்கிரம் நீங்க ஜட்ஜ் ஆகிடுவீங்க. ஊதையா ஊதையா ஊதையா. சித்தப்பு சரியா மாட்டிக்கிட்டார். ஒண்ணும் அப்படிலாம் சீக்கிரம் போங்க. எல்லாரும் பண்ணக்கூடாம சாப்பிடுங்க. போங்க போங்க போங்க. அப்புறம் சித்தப்பு, கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சது, சாப்பிட போலாமா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஊர்வலமா போயிட்டு இருக்காங்க, அதுக்குள்ள சோத்துக்கு அவசரம். எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா? ஏயா ராசையா, இவன் கூட எப்படியா வேலை செய்யற? என்னடா அது? பூ சித்தப்பு பெரிய நேரு பரம்பரை, தயலி சட்டையில ரோசா பூ குத்தாம வெளியே வரவே மாட்டாரு. இப்படிதான், நான் பூ வச்சாலும் பிடிக்காது, புளியில போட்டாலும் பிடிக்காது, தலையை பிளிச்சு பண்ணாலும் பிடிக்காது. தலை என்ன பண்ண? பிளிச்சு. அதுக்கேண்டா மூஞ்சில எச்சி துப்புற? நல்லா இருந்த தலைமுடிய ப்ளீச் பண்றேன்னு இப்படி கழுத குட்டி மாதிரி ஆகியிருக்காயா? இப்படித்தான் ஊருக்குள்ள ரொம்ப போய, இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், இங்க கொஞ்சம் ப்ளீச், பிச்சைக்கார எச்சி துப்புற மாதிரி வச்சுட்டு அலையிறானுங்க. இவனுக்கு திருந்தவே மாட்டானுங்க. மொத்தத்துல என்ன அழகா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதே? இங்க பாரு, முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு போயிடு. டேய், என்னடா அது? ஏல சாப்பாட்டுக்கு
ஏன்டா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றனா இலவோடு சோறு போட மாட்டான் என்ன கேவலப்படுறது நிற்கும்ல யாருக்கும் தெரியாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா உட்காந்து பப்பாளியா திங்க பாக்குறீங்க கொண்டாமா அப்படியே சாப்பிட்டா வாய் பொத்து போகும்டா தீவி சாப்பிடணும் ஏண்டா இதுல என்ன சத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமாடா கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும். வயிற்றுல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிரும். ஓ இதுல அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப நீ சாப்பிடுமா. நிறுத்தியா? ஏய் அப்பி போட வேண்டி உனக்கு வேணா வேற பழம் வாங்கி தர்றேன். புள்ள சாப்பிடுறத தடுக்காத, நீ சாப்பிடுமா. உனக்கு அறிவு இருக்காயா? பட்டாளத்துல இருந்து அப்படி முட்டாத்தனமா இருக்க. என்ன சொல்ற? பப்பாளி தின்னா வயித்துல இருக்கிற பிள்ளை குறைஞ்சிருமையா? மாசமா இருக்கிற பொண்ணுங்க மாங்காய் திங்கலாம், புளியங்காய் திங்கலாம், சாம்பா திங்கலாம், பப்பாளி திங்க கூடாதுயா. என் வீட்டுல இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா? வா உங்க ஆத்தா கிட்ட பேசிக்கிறேன். அது எப்படிங்க? கண்ணு நல்லா தெரியுங்களா? காது நல்லா கேக்குங்களா? வயித்துல இருக்கிற புழு பூச்சி எல்லாம் செத்து போயிடுங்களா? ஆமாங்க. அடி உங்க அரட்டை அவசருக்கு பிறந்தவங்களா? இருங்கடா டேய், இல்லங்கடா டேய். ஒப்பங்க தலையெல்லாம் தூக்கி போட்டு மிச்சு போடுங்க. இல்லங்கடா டேய். அண்ணாச்சே பப்பாளே. ஏய் எங்க இன்னொருக்கா சொல்லு. அண்ணாச்சே பப்பாளே. என்னடா நொண்ணாச்சு பப்பாளி? வண்டி எல்லாம் ஊருக்குள்ள ஒரு பையில பப்பாளி பழம் வைக்க கூடாது, ஒரு வீட்டுல பப்பாளி மரம் வைக்க கூடாது. அப்படி வச்சுக்கிட்டா சுட்டு போடுவா சுட்டு. என்ன சிதப்பு சாப்பிட்டீங்களா? எல்லாம் போயிடுறா. இல்ல சாப்பிடல இந்த பப்பாளி பழத்தையே சாப்பிடுங்க. நீங்க நீயுமாடா பப்பாளி பழம்? குத்தாரு படா புலிப்பாண்டி, என்ன இந்த பக்கம்? அண்ணன் இருக்காரான்னு பாத்து போலான்னு வந்தேன். என்ன துப்பாக்கி தொடச்சிக்கிட்டு இருக்கீங்க? இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவசாய வேணும். இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்டரி இருக்குடா. என்ன நாய் பல்ல கட்டிட்டு தர அத்திரடா. சிதப்பு என்ன பத்தி எதுவும் நான் பேசுங்க, இந்த பல்ல பத்தி மட்டும் பேசாதீங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்கு. ஆமாடா, ஒரு பெரிய அலெக்சாண்டர். இதுக்கெல்லாம் ஒரு வரலாறு. என்னடா வரலாறு? இந்த வரலாறு கேட்டா உங்களுக்கு புல்லரிச்சிரும். புல்லரிக்கிறது பல்லரிக்கிறதெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் கரும்பு காட்டுக்குள்ள ஒரு ஒண்டி புலி சுத்திட்டு இருந்துச்சு. அது ஆட்ட அடிக்கிறதும் மாட்ட அடிக்கிறதும் அட்டாசம் பொறுக்க முடியல. இந்த ஊர்ல எவனுக்குமே துணிச்சல் வரல. எங்க அப்பாவுக்கு துணிச்சல் வந்தது, துப்பாக்கி எடுத்தாரு, சல்லுன்னு போனாரு. கூட எங்க ஆத்தாவும் போச்சு. ஏன் ஒப்பனுக்கு சுட தெரியாதா? அதுல சித்தப்பு பாவம். என்ன கேட்க கூடாது கேட்டேன் நீ அழுகிற. நீ எங்க ஆத்தா நிறமாச கற்பிணி. வகுத்துக்குள்ள நான் இருந்தேன்னா எங்க ஆத்தா தலை மேல பானை இருந்துச்சு. எதுக்கு? புளிய சுட்டாரு பாறைக்குள்ள போடுறதுக்கு. வேட்டி பாம்பு தண்ணி வைக்கும்ல, அதுக்குதான். இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட்? புலி சத்தம். நீதான் கோத்தா வயித்து கூட்டிருந்தியா, உனக்கு எப்படி சத்தம் கேட்டது? எங்க ஆத்தா சொல்லிச்சுல. கோத்தா ஒண்ணு விடாம சொல்லிட்டாளா? புலி பக்கத்துல வந்துச்சு. எங்க அப்பா புலிய பாக்குறாரு, துப்பாக்கியும் பாக்குறாரு, எங்க ஆத்தாவையும் பாக்குறாரு. எந்த பக்கம் ஓடலான்னா? இல்ல இதுல இருந்து தோட்டா வெளியே வரல. எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுருச்சா? இல்ல நான் பிறந்துட்டேன். நீ அந்த இடத்துல பிறந்துட்டியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி பிறந்தா எந்த தாய் தகப்பன் தான் உன்னை பாப்பாங்க? அதான் அன்னைக்கே ஓடிட்டாங்க. அதுல சித்தப்பு ஒரே கூடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க? இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பாத்துருப்பாங்க. இந்த இடத்துலதான் புலிக்கும் எனக்கு சென்டிமெண்ட் வந்துச்சு. புலி எனக்கு பால் கொடுத்துச்சு. அன்னையில இருந்து எனக்கு புலிப்பாண்டின்னு பேரு. ஆமா, இவர் பெரிய ஐயப்ப சாமி. புலி வந்து மண்டி போட்டு இவருக்கு பால் கொடுத்தது. டேய் படுவா, இந்த பல்ல அத்தறிஞ்சிட்டு நாய் பல்ல கட்டிக்கிட்டு நாளையில இருந்து நீ நாய் பாண்டின்னு பேரை மாத்தி வச்சுட்டு அலையிற. இவ்வளவு வீரமா பேசுறீங்களா? புலி வந்தா சுடுவீங்களா? காட்டுறா புலிய. 10 அடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி, பக்கத்துல வந்தாலும் சரி, இப்படியே மண்டை செதற அளவுக்கு சுடுறேன். ஒரு நாளைக்கு புலி வரதான் போகுது, அப்ப உங்க வீரத்தை காட்டுங்க. எங்கடா மூச்சரைக்க விடுற? மேல தெருல புலி வந்திருக்கு, அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன். மேல தெருவுல புலியா? சித்தப்பு உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா! வெற்றியோட வர. பாத்தீங்களா சித்தப்பு, தெருவே காலியா கிடக்கு. புலி பயந்துட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள கிடக்காங்க. புலி என்னடா புலி? ஒரே போல ஸ்மார்ட் அவுட் பண்ற பாரு. சித்தப்பு ஒரு கண்டிஷன், தோலை நீங்க எடுத்துங்க, புலி பல்ல என்கிட்ட கொடுத்துருங்க. புலி மசர கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் அப்படியே பாடம் பண்ணி ஞாபகம் வீட்டுல வைக்க போறேன். எங்கடா புலி? சீக்கிரம் சீக்கிரம்.
Hey, come on, tiger, come on, tiger, come on, அது come on. நாயே. Hey, ஐயோ, tiger, பூனை. hey, come on, come on, come on, come on, come on. Oh, not this side. எங்க போச்சு? சித்தப்பு, இங்கதான் உருமல் சத்தம் கேக்குது. புலி இங்கதான் பதுக்கி இருக்கணும். Huh? Hey, ஊருக்குள்ள புலி வந்துச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி ஒரு குழந்தையா? நான் தப்பு தப்பா காட்டுறேன். போ, அடுத்ததுல போடா. ஓடியாங்க, ஓடியாங்க. சித்தப்பு, இங்கதான் புலி வாசனை அடிக்குது. பக்கத்துல தான் பதுங்கி இருக்கும். பார்த்த உடனே சுடு புலி. Hey, come on. ஐயோ, சுடாதீங்க, சுடாதீங்க, சுடாதீங்க. Hey, புலி புலி நீ எங்க புலி? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். Hey. இல்ல, நீங்க இருக்கீங்க. இதுக்குள்ளதாங்க இருக்கு. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? அட பாவிங்களா, புலிய அடிச்சு கறியாக்கி அந்த கிலோ கணக்குல விக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொட்டை எடுத்தது வேணுங்களா, கொட்டை எடுக்காது வேணுங்களா? ஓ, அத வேற எடுத்துட்டீங்களா? ஐயோ, குழப்புறீங்களே. இந்த குழம்பு புளிங்க. என்னது குழம்பு புலியா? இங்க ஒரு குழப்பு புலிய கூட இருக்கிறான். ஏண்டா, காட்டு புலிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற? உன்னை டேய் ஓடாத ஷூட் பண்ணிடுவேன். இளமை இதோ, இளமை இதோ, இளமை இதோ, இதோ. நல்லா கேட்டுக்குங்க சார். 40 நாட்கள் இந்த லேகியத்தை தொடர்ந்து சாப்பிட்டா நரை திரை மூப்பு நீங்கி இளமை திரும்பும், நரம்பு முறுக்கேறும், கலர்ல கமல் மாதிரியும் சுறுசுறுப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியும் வரலாம். 40 நாள் சாப்பிட்டா தான் இளமை திரும்புமா? ஒட்டு மொத்தமா ஒரே நாள்ல சாப்பிட்டா இளமை திரும்பாதா? இது அந்த கம்பெனிக்காரனுக்கு தெரியாது போல இருக்கு. எதுலயுமே நம்ம டைத்தை வேஸ்ட் பண்றது பிடிக்காது. நாளைக்கு பொழுது விடிஞ்சா நம்மளோட இளமை அழகு எல்லாமே சிகப்பிக்கு தெரிஞ்சு போயிரும். அப்புறம் லவ்வோ லவ் தான். சிகப்பி ஊவா. எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோயிலிலே. சித்தப்பு, சித்தப்பு. அறிவு கட்ட நாயே, 5 லட்சம் ரூபாய்க்கு செட்டு போட்டு கலர் கலரா கனவு கண்டுட்டு இருக்கிற கிழவி எல்லாம் கோமரி ஆகிற நேரம் பார்த்து கலந்து தலை விட்டு கருதுட்டியாடா? அது இல்ல சித்தப்பு, நம்ம பக்கத்து ஒரு பழனிசாமி இல்ல, ஏதோ இளமையாடணும் லேய வாங்கி சாப்பிட்டானா, திடீர்னு செத்து போயிட்டான். ஐயோ அம்மா, சாமியே சித்தப்பு. அப்படி ஒரு சாமி இல்லையா? அப்பு சாமியே சரணமையப்பா. அம்மா, நானும் பையனோட கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். வேண்டா குழந்தைகளை அனுப்பி வைக்கிறியா? மணிகண்ட பிரபுகளே சரணமையப்பா. யாரா அது? சுவாமியே சரணமையப்பா. அன்னதான பிரபுவே சரணமையப்பா. அங்கேயும் சோத்துக்கு தானா? ஏண்டா, மலைக்கு போகும்போது நீ எதுக்குடா எச்சரி எடுத்துட்டு வர்ற? சாமி, ஐயப்ப சாமியை பத்தி வாட வாடன்னு பேசாதீங்க, எனக்கு கோவம் வந்துரும். சாரி சாமி. ஓகே சாமி. சாமி, எங்களுக்கு தான் வேண்டுதல் சாமி, மலைக்கு போற சாமி. நீங்க எதுக்கு சாமி வர்றீங்க? புலிப்பால் கொண்டு வரதான். அடிக்கு இவர் பெரிய